கைதுக்கு முன்னால இன்னொன்னும் நடந்திருக்கு. சட்டசபையில முதல் நாள் விஜய் வந்தப்ப எல்லாரும் எழுந்து நின்னாங்களாம். 2வது நாள் இவர் கைதுக்கு பிறகு இவர் வந்தப்போ உதய் வந்து கண்டுக்காம பின்னாடி போயிட்டார். இவர் வணக்கம் வைத்த போது கூட அடுத்த நாள் இங்க உள்ளுக்குள்ள வைக்கல. ஸோ அதன் பிறகு ஒருவருக்கு ஒருவர் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் விஜய் பேசுறப்ப இவர் வறட்சி நிவாரண நிதின்னு சொன்னா நீ பேப்பர்ல படிச்சிருக்கணும்னாரு. அவர் குருவையை பத்தி நான் கேட்கல, சம்பாவே தட்டுப்படுங்கிறார். ஆக்சுவலா சம்பா தட்டுப்பட்டால் மழையை வச்சே மேனேஜ் பண்ண முடியும். உள்ளூர் மழை கொஞ்சம் தண்ணி இதுக்கு தான் தேவை. ஸோ சம்பாவை பற்றி இந்த செப்டம்பர் அக்டோபரில் தான் பண்ணணும். 2 பேர் சொன்னதுலேயும் பாதி உண்மைகள். பட் ஒருவர் அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க. இதை பண்ண வேண்டாம் என்று தான் அங்கு சொல்லப்பட்டது. விஜயோடு பர்சனலாக மோதாமல் நம்ம 50 எம்பி எம்எல்ஏ வரைக்கும் எடுக்கணுங்கிற வேலையும் தொடங்குது. ஏன்னா இப்போ தங்களுடைய நீதிமன்றத்தின் லாயர்களை வச்சுக்கிட்டு அந்த வழக்கை முழுமையாக உடைச்சு அத்தனை அந்த குதிரை பேரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிச்சு. ஸோ 50 திமுக தாவேகா எம்எல்ஏக்கள் குறைந்தபட்ச டார்கெட் 15லேருந்து 20, அதிகபட்சம் 50ன்னு அந்த பிளான் இருக்குது. ஏன்னா பட்ஜெட் பாஸ் பண்ணிட்டாலும் 6 மாதம், அதாவது அவங்க ஓட்டு விஜய் ஜெயிச்சது மே 13, அதிலிருந்து 6 மாதத்துக்கு மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. பட்ஜெட் பாஸ் ஆகுதுங்கிறது ஒரு நம்பிக்கை விதமானதான். ஸோ அதனால ஜூலை மே 13லேருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் மீண்டும் குளிர்கால கூட்டத்தொடர்னு வர்றப்போ உங்களுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்கறதுக்கு எம்எல்ஏக்கள் வாங்கிறதுங்கிற பிளான் இருக்குது. பட் ஸ்டாலின் அது வேண்டான் இருக்கார். இதில் கூட நம்ம சமாதானமாக போகலான்னு தான் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் இவர் உதயநிதி அந்த இடத்துல அவர் இருக்க கூடாது, நாம ஜெயிக்கணும், டெல்லியோடு தொடர்பை சபரீசன் ஏற்கட்டும். போன முறை ஆர்எஸ்எஸோடு சேர்ந்து டாஸ்மாக் ரைடு டயத்தில் ஒரு 500 ஸ்வீட் பாக்ஸ்கள் அனுப்பப்பட்டு தடுக்கப்பட்டதுன்னு அப்போ சொன்னாங்க. ஸோ அது போல ஒரு முயற்சியை செய்யட்டும். நம்ம தாவேகாவை கலைக்கணும், இளைஞர்களை ஜாஸ்தி பண்ணணும்னு பார்க்குறாங்க. பட் தாவேகா இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு பக்கத்தில் இவர் பேரில் வழக்கு கைதுக்கு போனாங்கன்னா இன்னொரு பக்கம் நக்கீரன் கோபால் மீது போட்டிருக்காங்க. இவர்களுக்கு வேண்டுமான 2 பினாமிகளுக்கு மேல வழக்குகள் போட்டுட்டு இருக்காங்க. அதை தாண்டி இது மோடியை எதிர்க்கக்கூடிய பியூஷ் மானுஷ் பேர்லையும் வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ டெல்லியோடு விஜயும் கொஞ்சம் நட்புல போகணும்னு பார்க்குறாரு. ஏன்னா அவங்க தொடர்பு இல்லாமல் இந்த வழக்குகளை கொண்டு போக முடியாது. ஸோ 2 பேருமே பிஜேபியோட நட்பாக போகணுன்னு, கடவுள் புண்ணியத்தில் மழை பெய்யறதுனால காவேரியும் இன்னும் 1 வாரம் மழை இருந்தால் இப்போ தண்ணி வந்துடும். ஸோ இப்போதைக்கு திமுகவுடைய கணக்கு பிஜேபியோடு இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட்னு ஆரம்பிச்சுட்டு எஃப்சிஆர்ஏ பில்லு முடிஞ்சிடுச்சுன்னா தேவை என்றால் கூட்டணிக்கும் சேர்ந்து. ஏன்னா 2029 தேர்தலில் மோடியா லேடியான்னப்போ இவங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. ஸோ மத்திய கூட்டணி இல்லாமல் திமுகவால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். ஸோ 29 கூட்டணி முடியுமா, அதனை நோக்கி செல்வதற்கான முதல் படிதான் இன்னைக்கு இவர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை. இல்லை, தெளிவாக கட்சியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் உதயநிதி கிட்ட போகும். நிதியை மாப்பிள்ளை சார் பார்த்துப்பாங்க, கனிமொழி உதவி செய்யணும். கனிமொழி மீண்டும் ஒரு சீனியர்களை கூப்பிட்டு கட்சிக்கு இது பண்ணுவார். அதுக்கு பதில் தான் டெல்லியோட இவங்க வச்சுட்டா. ஏன்னா கனிமொழிக்கும் அமித்ஷாவிற்கும் ஒரு நட்பு உண்டு. கனிமொழி போன எலெக்ஷனில் அந்த இடத்துல பிஜேபி கூட நிற்காம தமாக நிற்க வச்சு 4ஆம் இடத்துல தான், தூத்துக்குடியில் டெபாசிட் போய் 4ஆம் இடத்துக்கு தான் வந்து அதிமுக போய் 3ஆம் இடத்துக்கு தான் இது 2ஆம் இடத்துக்கு நாம் தமிழர் வந்துச்சு. அந்த லெவலுக்கு கனிமொழிக்கு எழுதி பண்ணாங்க. கனிமொழியும் இவங்களுக்கு அமித்ஷாவுக்கும் ஒரு நட்பு இருக்குது. அதை உடைத்து இப்போ சபரீசனை கொண்டு வந்துட்டு கட்சி சபை இங்கே டெல்லியிலும் நிதியையும் சபரீசன் பார்த்துக்கணும். மெதுவாக கனிமொழியும் அடக்கிறதுங்கிற மாதிரி ஒரு இது போகுது. கனிமொழியும் இப்போதைக்கு எம்பி பதவி வச்சுக்கிட்டு இது பண்ணால் போதுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா டெல்லி கூட்டணி வந்தால் அமைச்சரவையில் பங்கு என்று வரும் பொழுது, ஏன்னா இவர் பேசின அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினப்போ கூட பழைய மந்திரி சொல்லாமல் திருச்சி சிவாவுக்கு வரும்னார். ராஜ்யசபாவிலேருந்து திருச்சி சிவாவுக்கும், லோக்சபாவிலிருந்து கனிமொழிக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இது முழுக்க திமுக தன்னை எப்படி விஜயை சந்திப்பதுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. குடகுல போய் சந்திச்சு அதன் பிறகு லண்டனில் போய் ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணதுக்கு பிறகு பொலிட்டிக்கலாக எப்படி சந்திக்கிறது. ஏன்னா கண்டிப்பாக வழக்குகள் வர தொடங்கி விட்டது. நேரடியாக உதயநிதியை கைது வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ இனிமேல் நமக்கு பலம் டெல்லியில் வேணும்.
அப்படிங்கிறப்ப டெல்லி டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வர்றாங்க. டீலிமிட்டேஷன் போன முறை கொண்டு வந்த போது எதிர்த்தது திமுக காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு. பட் இப்போ அப்பவே பேச்சில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னன்னா, இப்போ இருக்கிறது 543 சீட்டு, அது அப்படியே 1.5 மடங்கு 50% சீட் இன்க்ரீஸ் அந்தந்த ஸ்டேட்டுக்கு அப்படியே போகும் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம 39/543 போட்டால் 7.04 என்னமோ வரும். ஆனால் மக்கள் தொகையோ அல்லது நம்ம நிதி பங்கீடுலாம் பார்த்தா 5க்குள்ள தான் இருக்கும். ஸோ சட்டப்படியாக அம்பேத்கருடைய அரசியல் சாசனப்படியாக 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கணும். ஸோ தமிழ்நாடு பாப்புலேஷன் படியாக பார்த்தால் நமக்கு வர வேண்டியது இப்போ வரது வந்து இப்போ இவ்வளோ கொடுத்தாங்கன்னா அதை விட யூபி பீகாருக்கு இன்னும் அதிகமாயிடும். அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட இல்லாமல் 3 முறை பிஜேபி ஆட்சியே அமைக்குதுன்னா இன்னும் இது அதிகமாகும். அதனால தென் மாநிலங்களுக்கே இது குறையும் அப்படின்னு எதுக்குறாங்க. ஆனால் இந்த ஸ்கீம் போட்டுட்டால் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இப்போ 39ங்கிறது இன்னும் 19 ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னால் 57 58ன்னா இது லாபம். கண்டிப்பாக சட்டப்படியாக போய் இது வழக்குக்கு போனால் இழுத்துட்டு போய் கடைசியில் மாறலாமே தவிர கொடுத்துட்டு ஓகே 2 எலெக்ஷன் 5-6 வருஷம் இழுத்துட்டு போச்சுன்னா இதுக்கு தொடரட்டும் அப்படின்னு போயிடுச்சுன்னால் இது வந்து தொடரும். ஸோ தமிழ்நாட்டுக்காக இருக்கட்டும், கர்நாடகா, கேரளாக்கெல்லாம் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, 20 சீட்டுங்கிறது அதிகம். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் இந்தியா ஃபுல்லாக 10 லட்சம் பேரோ 15 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு எம்பின்னா பீகார்லேயும் 15 லட்சம், யூபிலையும் 15 லட்சம், தமிழ்நாட்டிலையும் 15 லட்சம்னா நமக்கு சீட்டுகள் குறையும், அவங்களுக்கு அதிகமாகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீட்டு ஏற்றுறது தேவையில்லாத வேலை. ஏன்னா 47-50களில் மாட்டு வண்டியிலையோ குதிரை வண்டியிலையோ போய் ஒரு எம்பி எல்லாரையும் சந்திக்கணும், மக்களும் சைக்கிள்லையோ எதுலையோ போய் அவரை பார்த்து ஐயா எங்களுக்கு தண்ணி வேணும், வீடு வேணும். எல்லா கிராமத்துக்கும் ரோடுகள் கிடையாது. ஸோ மாட்டு வண்டியோ குதிரை வண்டி, சேலத்தில் நான் 85ல் குதிரை வண்டி ஓடி பார்த்துருக்கிறேன். பஸ் ஸ்டாண்டு குதிரை வண்டியில் நானே போயிருக்கேன். ஸோ கிராமத்தில் இன்னும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கேன். ஸோ அப்படி இருந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் அடித்து கொடுக்கணுன்னாலே கூட வீடு வீடாக கொடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டால் அந்த குரூப்புக்கு முழுக்க போகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 543 வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே எங்கே இன்னொரு சிக்கல் வருதுன்னு சொன்னால், பெண்களுக்கு 33% சீட்டு கொடுக்கணும். அது ஏற்கனவே பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டு விட்டது. வாஜ்பாய் காலத்தில் தொடர்ந்து காங்கிரஸ் காலத்திலையும் வற்புறுத்தி இன்னைக்கு இதில் பாராளுமன்ற மேயராக தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு தலித் இருக்கார் என்று சொல்லப்படுகிறது. அவர் தலித் இல்லை, கிறிஸ்தவர் தான். ஸோ இருக்காருன்னா அந்த சட்டப்படியாக இருக்கிற கார்பரேஷன் சீஃபில் 3ல் ஒருவர் பெண்களாக இருக்கணும், அதில் இத்தனை பேர் பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர்னு இருக்கணுங்கிறதுனால சட்டப்படியாக இதே மாதிரி எம்பி எம்எல்ஏல கொண்டு வந்தால் ஏற்கனவே நான் இருக்கிறேன் விட்டு தர மாட்டேங்கிறதுக்காக இந்த அதிகப்படி சீட்டில் பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது பிஜேபி பிளான். இன்னொரு பிஜேபி மாஸ்டர் பிளான், இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக எந்த கட்சியும் பரவலாக இல்லை. காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு 10 ஸ்டேட்ல இல்லை, தமிழ்நாடு உட்பட மற்ற கட்சியுடைய கையை பிடிச்சிட்டு தான் நிற்குது. ஸோ வேற பிஜேபி 3 ஸ்டேட்டை தவிர தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, அங்கே பஞ்சாப், இதை தவிர மீதி எல்லாத்தையும் ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சியாக இருக்குது. காங்கிரஸ் தேஞ்சிக்கிட்டே வருது. ஸோ மிச்சம் எல்லாம் 850 ஆயிடுச்சுன்னா மோடி, அமித்ஷா, அடுத்தது யோகி போன்றவர்கள் கேம்பெயின் எடுபடுறவருக்கு ராகுல் காந்திலாம் பண்ண முடியாது. ஸோ 815 சீட்டாக கொண்டு போயிட்டா இனிமேல் இப்போதைக்கு எதிர்கட்சிகள் எழும்ப முடியாது. இன்னும் 29 34லையும் வெற்றி பெற முடியும். அதுக்குள்ள எப்படி போகுதோ பார்த்துக்கலாங்கிறது இவங்க பிளான். ஸோ இப்போ திமுகவுடைய நிலை நம்மளுக்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்க, வழக்குகளை சந்திக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது ஒரு பிளான். சொத்துக்கள் பகிர்வு குடகுலையும் லண்டனில் வச்சு ஓரளவுக்கு முடிஞ்சாச்சு. இனிமேல் அரசியல் முழுக்க உதயநிதியும் நிதி முழுக்க மாப்பிள்ளை சாரும்னு சொல்லி பண்ணியாச்சு. கைதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? கைதுக்கு பிறகு டெல்லியிடம் நாம் ஒற்றுமையாக செல்வது. ஸோ இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட். கண்டிப்பாக எஃப்சிஆர்ஏ பில்லை சப்போர்ட் பண்ண முடியாது, அதாவது ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட். அதுலேயும் ஒன்றும் தப்பான விஷயம் எதுவும் கிடையாது. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கினா என்ன காரணத்துக்கு சொன்னீங்களோ அதுக்கு கொடுக்கணும். 5 வருஷத்துக்கு வருஷம் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் சொன்ன காரணத்துக்கு இல்லாமல், உதாரணமாக நான் மெட்ராஸில் இருக்கிற ஸ்கூலுக்கு கொடுக்குறேன், சென்னையில் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு உதவி செய்கிறேன், நீங்கள் போய் விழுப்புரத்தில் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் அதுக்கு எக்ஸ்பிளனேஷனோ இதுவோ கொடுக்கணும். ஆனால் சொன்ன அடுத்தது 20% தான் மேனேஜரிக்கல் எக்ஸ்பென்ஸ், சம்பளம், அந்த காருக்கு மற்ற செலவுக்கு. இதெல்லாம் இதை பண்ணலன்னா உங்கள் சொத்து அத்தனையும் நாங்கள் எடுக்க முடியும்லாம் போட்டது பயப்படுறாங்க. ஸோ தடுக்க முயற்சி செய்கிறார்கள். இதை கண்டிப்பாக எதிர்ப்பார்கள். அந்த பில்லுக்கு 50 ஓட்டு போடுறதுல பாதி பேர் இருந்தாலே போதும். பிஜேபிக்கே மெஜாரிட்டி இருக்கு என்டிஏவாக. இன்னும் ஒரு சில கட்சிகள் எதிர்த்தாலும் வெளியில் போயிட்டா போதும். மன்னர் மானிய ஒழிப்பு எதிர்ப்பு வந்தப்ப திமுக தரப்பில் SS ராஜேந்திரன்
பிரபாகரன் டாய்லெட்டுக்கு போனதுனால அந்த பில் தோத்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ஸ்டைன் பண்ணாலே போதும். ஆனால் இந்த டீலிமிட்டேஷனோ பெண்கள் ரிசர்வேஷனோ இது வந்து இது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுங்கிறதுனால மொத்தத்தில் 3-2 பேர் இருக்கணுங்கிறப்ப திமுக ஓட்டு கட்டாயம் வேணும். திமுக ஓட்டு போடாதுன்னா பிஜேபி கொண்டு வராது. இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரேன்னு சொல்லலை, இன்று வரை அறிவிக்கவில்லை. ஆனால் காங்கிரஸ் 9 திங்கள்லேருந்து வியாழன் வரை பார்லிமெண்ட்டுக்கு வரலாம், வந்துருங்கன்னு சொல்லி கொறடா உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ திமுக சட்டசபையில் 23, 25ன்னே வச்சுக்கோங்க, தேமுதிக எல்லாம் சேர்த்து. ஸோ ஐ மீன் இவங்க இதில் வந்து இப்போ ராஜ்யசபாவில் 6 ப்ளஸ் இது தேமுதிக 1, மக்கள் நீதி மையம் 1. ஸோ இந்த சீட்டுகள் வேணும். ஸோ இதில் தமிழ்நாட்டுக்கு அந்த 7% 39/543 போடுற அதே அளவுக்கு 815 வந்தால் நாங்கள் போடுவோங்கிற மாதிரி வந்தால் கொடுக்கக்கூடும் என்ற ரீதியில் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வந்தால் போகிறது. ஸோ இதில் ஒற்றுமை கொடுத்தால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனில் ஜெயிக்கிறது ஒன்று தான் அவர்களுடைய முதல் லட்சியம். பட் ஆட்சி இருக்கிறப்ப அவங்க கொள்கைகளையும் நிறைவேற்றுவாங்க.